இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபா போகும். ஃபர்ஸ்ட் ஷோக்கு நானும் ஒரு 3000 3500 கொடுத்தாலும் போகலான்னு முடிவில் தான் நான் இருக்கேன். கடைசி படம்ன்றதுனால நிறைய பேர் கொஞ்சம் அதை வச்சு காசு பார்த்துலாம் ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து கவுண்டராக கூட நாங்கள் மனசு ஏற்றுப்போம். அதை வாங்கி ஒரு கேங் ஒன்று வெளியே வைக்கோம் பார்த்தீங்களா. 6000 ரூபா டிக்கெட் வெயிட் பண்ணிக்கிறாரு. சார், ஜனநாயகன் படத்தோடைய ரிலீஸ்க்கு வந்து நிறைய சிக்கல்கள் வந்து நாளுக்கு நாள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. இந்த சென்சார் சான்றிதழ் வழங்குறதுக்கும் வந்து ரொம்ப தாமதமாகிருக்கு. டைலாக்ஸை வந்து மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க, சில காட்சிகளை வந்து ட்ரிம் பண்ண சொல்லியிருக்காங்க, சில ஷார்ட்ஸஸ். அந்த கட் லிஸ்ட் கொடுத்ததை இவங்க திருப்பி ரீசென்சார் முறைப்படியாக ரீப்ரொடியூஸ் பண்ணலை. இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸினுடைய ஓனரே வந்து தீவிரமான பாஜக ஆதரவாளர். டிபார்ட்மெண்ட் அமைச்சராக இருக்கிறவர் எல்முருகன் இணையமைச்சராக இருக்குது, தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அஸ்வினி வைஷ்ணவுக்கு வந்து கேபினெட் மினிஸ்டர். பாஜகவினுடைய தீவிர ஆதரவாளராக இருக்கிறவர் இந்த பிரச்சனையெல்லாம் பண்ண முடியல. இது என்ன நடக்குதுன்னா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. ஒன்றிய அரசுனா டெல்லி மட்டும் தான் இந்தியாவான்னு கேட்குற டைலாக் இருக்குது. அந்த படத்தை சென்சார் கொடுத்தாங்க. இதில் தூக்கி போட்டு 4 பேர் மிதிக்கிறாங்க, இதுக்கு சென்சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு என்ன, இதே முரணா இருக்கா இல்லையா? எதுக்கு பாஜக எதிர்ப்பு அரசியல் வச்சு தான் திமுக அரசியல் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள், தலித்து வாக்குகள், மீனவ சமூகத்தை சார்ந்த வாக்குகள்லாம் வாங்குறதுக்காக இன்னைக்கு 2 செய்தி வந்திருக்கும். இன்னைக்கு ஒரு பக்கம் விஜய்க்கு சம்மன், ஒரு பக்கம் சென்சார் போர்டு தரமாட்டேங்குது. ரெண்டுமே பார்த்தா பாஜகவுக்கு எதிரான ஒரு தோற்றத்தை விஜயை உருவாக்குறாங்க. இப்போ பாஜகவும் விஜய் இதை காரணம் பண்ணுது. அதெல்லாம் மீறி தான் ஜனநாயகன் வெளியில் வராது. வீட்டை விட்டு வெளியில் வராத விஜய்க்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. சார்ட்டர்ட் ஃப்ளைட் பொருள் அதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஒரு சென்சார் கொடுக்க மாட்டாங்களா? இந்த ஜனநாயகன் படத்தோடைய FDF டிக்கெட் ப்ரைஸ் வந்து அதுலேயும் நிறைய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கதா சொல்லப்படுது. கார்ப்பரேட் பல்க் புக்கிங்ஸ், அதாவது மொத்தமாக நீங்கள் வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் டிக்கெட்டை வாங்கி அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் வெளியில் வைக்கிறாங்க. சில ரஷ்யர்கள் வந்து பல்காக ஷோஸை புக் பண்ணி வைக்கிறாங்க. 2000 இருந்து 5000 வரைக்கும் டிக்கெட் ஸ்கேம் நடக்குது. இது நம்ம சொல்லலை. 2000 ரூபா கேட்கறக்கார நண்பா, 2000 ரூபா கொடுத்து எப்படி பார்க்க முடியும் நண்பா? கொத்தால் வேலைக்கு போகிறவர் எப்படி பார்ப்பார் நண்பா? ஹோட்டலில் வேலை பார்க்குறவர் எப்படி பார்ப்பார் நண்பா? தளபதி இதை தலையிடணும் நண்பாங்க. தளபதி எப்படி தலையிடுவார்? இவர் தான் ஊழல் ஒழிக்க போகிறார். அவர் படத்தினுடைய ஊழலே ஒழிக்க முடியல. சார், ஜனநாயகன் படத்தோடைய ரிலீஸ்க்கு வந்து நிறைய சிக்கல்கள் வந்து நாளுக்கு நாள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. இந்த சென்சார் சான்றிதழ் வழங்குறதுக்கும் வந்து ரொம்ப தாமதமாகிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதனால் இந்த தாமதம்? இது தாமதம்னா 2 காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஜனநாயகன் படத்தில் வந்து யூஏ கொடுத்துருக்காங்க, அதை வந்து யூஏ கேட்குறதாகவும் அதில் வந்து சில கட்டு கொடுத்துருக்காங்க போல். டைலாக்ஸை வந்து மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க, சில காட்சிகளை வந்து ட்ரிம் பண்ண சொல்லியிருக்காங்க, சில ஷார்ட்ஸஸ். அதையும் அந்த கட் லிஸ்ட்டு கொடுத்ததை இவங்க திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணலை, முறைப்படியாக ரீப்ரொடியூஸ் பண்ணலை, அதை தான் டிலே ஆகுது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இன்றைக்கி கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. கோர்ட்டில் இன்றைக்கி அந்த வழக்கு வரப்போகுது. இதுதான் அந்த அதுக்குள்ளான பிரச்சனை. ஆனால் இதில் என்னென்னா, பராசக்திக்கு யூஏ கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டாங்க. பராசக்திக்கு யூஏ கொடுத்து அவங்க வந்து ரிவைசிங் கமிட்டி வரைக்கும் போய் அங்கே திருப்பி இதை பண்ணி ஓரளவுக்கு வாங்கிட்டாங்க. ஆனால் இங்கே நடக்கிறத பார்க்குறப்ப இவங்க ப்ராப்பராக வந்து அதை வந்து மூவ் பண்ணாங்களான்னு தெரியல. இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸினுடைய ஓனரே வந்து தீவிரமான பாஜக ஆதரவாளர். அவர் நினச்சிருந்தாருன்னா நேரடியாக போய் டிபார்ட்மெண்ட் அமைச்சராக இருக்கிறவர் எல்முருகன் இணையமைச்சராக இருக்குது, தமிழ்நாட்டை சேர்ந்தவர். எல்முருகன் அமைச்சராக இருக்கார். அஸ்வினி வைஷ்ணவுக்கு வந்து கேபினெட் மினிஸ்டராக இருக்கார். இவர் இணையமைச்சராக இருக்கிறார். இப்போ அப்படிங்கும்போது அவர் பாஜகவினுடைய தீவிர ஆதரவாளராக இருக்கிறவர் இந்த பிரச்சனையெல்லாம் பண்ண முடியாது. இது என்ன நடக்குதுன்னா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் இங்கே கை கொடுக்குது. இப்போ விஜய் டைரெக்டாக பாஜக எதிர்க்க மாட்டேங்கிறார். அப்போ என்ன பண்ணலான்னா, பாஜக வந்து இந்த படத்தை முடக்குது, பாஜக எதிர்ப்பு அரசியல் விஜய் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி விஜய் பாஜகவுக்கு எதிரான ஆள் மாதிரி காமிச்சு இந்த பாஜக எதிர்ப்பு அரசியல் வச்சு தான் திமுக அரசியல் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு பண்ணக்கூடிய ஒரு நாடகமாக தான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்குது. ஏன்னா வீட்டை விட்டு வெளியில் வராத விஜய்க்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் உடனே கிளியரன்ஸ் கிடைக்குது. சார்ட்டர்ட் ஃப்ளைட் பொருள் அதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஒரு சென்சார் கொடுக்க மாட்டாங்களா? என்னதாண்டா அந்த படத்தில் கிண்டி வச்சிருக்கீங்கன்னு போய் பார்க்குறப்ப அந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது. மொத்தம் 15-16 ஃபைட் இருக்குது போல். அது சென்சார் வந்து வெளிநாடுகளில் சென்சாரான வந்தக்கூடிய தகவல் என்னென்னா, படம் முழுக்க ஃபைட்டு 3 மணி நேரம் 3 நிமிஷம் 28 செகண்ட் படம் சென்சார் ஆகிருக்கு யூஎஸில் வந்து படம் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் போது ஓப்பன் ஆகிடுச்சு, டிக்கெட்லாம் புக் ஆகிடுச்சு, படம் பார்க்க போகிறாங்க. படம் அங்கேருந்து வரக்கூடிய தகவலாம் படம் முழுக்க சண்டை காட்சிகள், ரத்தம் தெறிக்க சண்டை காட்சிகள், பஞ்சு டைலாக்கே விஜய் தான் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, இந்த படத்தில் கான்ட்ரவர்சியான விஷயமோ ஒரு தத்துவ ரீதியான விஷயமோ எதுவுமே கிடையாது. ஒரு ஆக்ஷன் படம் தான். ஆக்ஷன் படத்தில் வன்முறை காட்சிகள் அதிகமாக இருந்தால் அதில் சில இடங்களில் அந்த மியூட் பண்ண சொல்லுவாங்க, சில காட்சிகளை ட்ரிம் பண்ண சொல்லுவாங்க. இதுதான் நடக்கும். பெரிய முடக்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு தத்துவ ரீதியான பாஜக தத்துவத்தை எதிர்த்து, பாஜக சித்தாந்தத்தை எதிர்த்து, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எடுத்து ஒன்றிய அரசு அப்படின்லாம் கேட்டு வரலாம் வசனம் பேசலை. அவர் திமுக தான் பேச போகிறார். அதுக்கு பாஜக முட்டுக்கட்ட போடும். அப்போ இந்த படமே வந்து ஒரு பக்காவான ஒரு தெலுங்கு மசாலா. அந்த மசாலாவில் இவங்க மேற்கொண்டு மசாலாவை தடவி பொறிச்சு எடுத்த பஜ்ஜி தான் இந்த படம். அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு இவ்வளவு
பில்டப் தேவையில்லை, ஒரு ஒரு பரபரப்புக்காக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சமீபத்தில் பராசக்தி படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு, அது அதை விட கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட அதே வந்து ஒரு ஃபேக் வியூ அப்படின்ற எனக்கு இன்னும் பிடிக்காதவங்க சொல்கிறாங்க. ஆனால் சோஷியல் மீடியா முழுவதும் திறந்தா பராசக்தியை பற்றின செய்திகள் தான் போயிட்டுருக்கு. ஜனநாயகம் ட்ரோலாக போயிட்டுருக்கு, பராசக்தியை வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ எல்லாமே வந்து ஃபேக்காக க்ரியேட் பண்ணுறாங்களா? அது வந்து தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வரலாற்று சம்பவத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம். பலருக்கு அந்த படம் கனெக்ட் ஆகுது, படம் பார்க்குறப்ப பிடிக்கும். இது 10ஓட 11 வரக்கூடிய ஒரு கமர்ஷியல் படம். அது விஜய் ரசிகர்களுக்கு பிடிக்கும், விஜய் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். அப்படிங்கும் போது அந்த படத்துக்கு ஒன்றிய அரசுனா டெல்லி மட்டும்தான் இந்தியாவான்னு கேட்குற டைலாக் இருக்குது. அந்த படத்துக்கு சென்சார் கொடுத்துட்டாங்க. இதில் தூக்கி போட்டு 4 பேரை மிதிக்கிறாரு, இதுக்கு சென்சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு என்ன, இதே முரணாக இருக்கா இல்லையா? எதுக்கு இந்த படத்துக்கு சென்சார் நிப்பாட்டி வைக்கணும்? அப்போ இவங்க ப்ராப்பராக சென்சார் டிபார்ட்மெண்ட் கொடுத்த, அதை வந்து தணிக்கை குழு கொடுத்த அந்த கட்லிஸ்ட்டை சரியாக சப்மிட் பண்ணல, சில சிக்கல் இருக்குது. அது ஒரு காரணம். ரெண்டாவது ஒரு காரணம், இவர் பாஜகவுக்கு எதிரான நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள், தலித்து வாக்குகள், மீனவ சமூகத்தை சார்ந்த வாக்குகள்லாம் வாங்குறதுக்காக இவர் பாஜகவிற்கு இன்றைக்கி 2 செய்தி வந்திருக்கும். இன்றைக்கி ஒரு பக்கம் விஜய்க்கு சம்மன், ஒரு பக்கம் சென்சார் போர்டு தரமாட்டேங்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. ரெண்டுமே பார்த்தா பாஜகவுக்கு எதிரான ஒரு தோற்றத்தை விஜயை உருவாக்குறாங்க. பாஜகவும் விஜய் இதை காரணம் பண்ணுது, அதெல்லாம் மீறி தான் ஜனநாயகன் வெளியில் வர்றாரு அப்படிங்கிற ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுற அளவுக்கு பண்ணுறாங்க. அப்போ இந்த படத்தில் அந்தளவுக்கு சென்சார் போர்டுக்கு கை வச்சு குதற அளவுக்கு இந்த படத்தில் ஒன்றும் கிடையாது. அது ஒரு பக்காவான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படம் தான். அது படம் முழுக்க ஒரு பஞ்சு டைலாக் பேச்சு. அவர் யார் தெரியுமா அப்படின்னா அங்கேருந்து வருவார், இவர் யார் தெரியுமான்னு இங்கேருந்து வருவார். ஒரு டெல்லியில் ஒரு இன்டர்நேஷனல் டான் இருப்பான், ஐயோ அவரா தளபதியா, ஐயோ அப்படின்னு அவன் பயப்படுவான். இப்படிங்கிற படம் முழுவதும் இந்த மாதிரியான பில்டப் சீனும் பஞ்சு டைலாக் தான் படமே. இந்த படத்துக்கு சென்சார் போர்டில் திருப்பிலாம் பார்க்க முடியாது. அவங்க சென்சார் ஆஃபீஸர்ஸ் எத்தனை தடவை அந்த 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 கமர்ஷியல் படத்தை பார்க்க போகிறாங்க. அப்போ சில காட்சிகள் ரொம்ப சத்தமாக இருக்கும், இறைச்சலாக இருக்கும், ரொம்ப வயலன்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அதுவே சரியாக அவங்க சப்மிட் பண்ணல. சென்சாரில் மாட்டக்கூடிய அளவுக்கு படம் அது கிடையாது. இது பின்னாடி ஒரு நாடகத்தை பாஜகவும் டிவிக்கவும் சேர்ந்து போடுற நாடகம். ஏன்னா அந்த படத்தினுடைய ப்ரொடியூசரே பாஜக ஆதரவாளர் தான், நிர்வாகி தான். கேட்டவனே வீட்டை விட்டு வெளியாக இருக்காது, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். எல்லா பாதுகாப்பும் கொடுக்குறாங்களே, சென்சார் கொடுக்க மாட்டாங்களா? சென்சார் வாங்குறது எவ்வளோ நேரம் இருப்பது? அப்போ ஒரு படத்துக்கான ஒரு கைப்பை ஏற்றுறதுக்காக, பாஜக எதிர்ப்பை உண்டு பண்ணுவதற்காக, பாஜக எதிர்ப்பால் தான் இவர் வந்து நம்மால் கிடையாதுப்பா, பாஜக எதிர்ப்பு நபர் தான் அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்காக பண்ணக்கூடிய வேலை தான் இது. இப்போ இந்த ஜனநாயகன் படத்தோடைய எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் ப்ரைஸ் வந்து அதுலேயும் நிறைய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கதா சொல்லப்படுது. இப்போது எஃப்டிஎஃப்எஸ்க்கு என்ன டிக்கெட் ப்ரைஸ் போயிட்டுருக்கு சார்? ஆன்லைன் ஒன்றும் வந்து ஓப்பன் பண்ணல, கார்ப்பரேட் பல்க் புக்கிங்ஸ் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. அதாவது மொத்தமாக நீங்கள் வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் டிக்கெட்டை வாங்கி அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் வெளியில் வைக்கிறாங்க. சில ரஷ்யர்கள் வந்து பல்காக ஷோஸை புக் பண்ணி வைக்கிறாங்க. 2000 இருந்து 5000 வரைக்கும் டிக்கெட் ஸ்கேம் நடக்குது. இது நம்ம சொல்லலை, விஜய் ரசிகர்களே சோஷியல் மீடியாவில் போட்டுருக்காங்க. நல்ல தீவிரமான விஜய் ரசிகர், எனக்கு டிக்கெட் கிடைக்கல, 2000 ரூபா கேட்குறக்காரன் நண்பா, 2000 ரூபா கொடுத்து எப்படி பார்க்க முடியும் நண்பா படம்? நான் விஜய் ரசிகர் தான் நண்பா, நான் வாங்கிடுவேன் நண்பா தளபதிக்காக. இந்த கொத்தால் வேலைக்கு போகிறவர் எப்படி பார்ப்பார் நண்பா, ஹோட்டலில் வேலை பார்க்குறவர் எப்படி பார்ப்பார் நண்பா, தளபதி இதை தலையிடணும் நண்பா. தளபதி எப்படி தலையிடுவார்? தளபதி தலையிட்டாருன்னா ப்ரொடியூசர் கேட்பார், ஏப்பா நீ 150 கோடி ரூபா வானில, நான் அப்புறம் எப்படி எடுக்கிறது? இப்படி தான் எடுக்கணும், நான் இப்போ பேசாமல் போப்பாம்பார். இதுக்கெல்லாம் தளபதி கேட்பாரா? கேட்க மாட்டார். இவர் தான் ஊழல் ஒழிக்க போகிறார். அவர் படத்தினுடைய ஊழலே ஒழிக்க முடியல. அவர் தமிழ்நாட்டினோட ஊழல் எப்படி ஒழிப்பார்? அவர் வாங்கியிருக்கார் 150 கோடி ரூபா வாங்கியிருக்கார், 120 ரூபா எல்லாம் வந்து டாக் கட்டி வாங்கியிருக்காருன்னு நமக்கு தெரியாது. அப்போ இது ஒரு ஸ்கேம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை கூட குடும்பம் என்னென்னா, மலேசியாவுக்கு போனார். அவர் மலேசியாவுக்கு போய் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு போனப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய்க்கு மேலே போட்டு கலெக்ஷன் எடுத்துருக்கானுங்க. அதில் என்ன குடும்பம் அப்படின்னா, அவர் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த லாட்ஜுக்கு போகிறப்ப அந்த லாட்ஜுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த லானில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் உட்கார வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க 2000 வெள்ளி வாங்கியிருக்காங்க. 2000 வெள்ளிங்கிறது நம்ம ஊர் காசுக்கு 50000 ரூபா, 46000 ரூபா, 50000 ரூபா பணத்தை வாங்கியிருக்காங்க. எதுக்குடா அப்படின்னா, இவர் அந்த ஏர்போர்ட்டில் இருந்து இறங்கி அந்த அவர் தங்கி இந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கை காமிச்சிட்டு போகிறான். அவரை பார்ப்பதற்கும் கை காட்டுவதற்கும் 45000 ரூபா, 50000 ரூபா வாங்கியிருக்கானுங்க. அப்போ எந்தெந்த வழியில் பணம் சம்பாதிக்க முடியுமோ, ஏன் முதல் கடைசி படம் தானே, இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாருக்கும் 100 ரூபாய்க்கு குறைஞ்சி வைக்கக்கூடாது, எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்னுடைய கடைசி படத்தை அப்படின்னு விஜய் சொல்லுவார். ஏன்னா என் சம்பளத்தை கூட எடுத்துங்க, பாதியை குறைச்சிங்க, 150 கோடி வேணாம், ஒரு 75 கோடி ரூபா கொடுங்க, மிச்சம் 75 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்து தேட்டரில் வந்து இந்த 100 ரூபா டிக்கெட்டில் வச்சுருங்க, படத்தை பார்க்க சொல்லுங்கள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பார்க்கணும். உண்மையாக சொல்லப்போனால் அவருக்கு ஒரு கெயின் கொடுக்குற படமாக தான் அப்படி செய்யலாம். என்னுடைய அரசியலை பேசுகிறேன், என்னோட தத்துவத்தை பேசுகிறேன், என்னோடய சித்தாந்தத்தை பேசுகிறேன், நான் அடுத்த ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போகிறேன்னு பேசுகிறேன், அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொபகண்டா மூவி
இந்த படம் எல்லாத்துக்கும் போய் சேரணும், அதுக்காக இந்த படத்துக்கு 100 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் விற்கக்கூடாது, மீதி உள்ளதால் நான் ஏற்றுக்கிறேன், என்னுடைய சம்பளத்தை வந்து ஒரு 50 கோடி எடுத்துக்கன்னு சொல்லுவாரா? சந்தோஷமாக எல்லாரும் போய் பார்ப்பாங்க விஜய் ரசிகர்கள்லாம். ஏன் செய்ய மாட்டார்? அவர் பொறுத்த வரைக்கும் அவருக்கு பணம் பிரதானம், கேரியரின் உச்சத்தை வேறு விட்டு வந்திருக்காரு. அப்படிங்கிற உச்சத்தை விட்டு வந்து யாருக்கு பயன்? அவர் கொண்டாடுற கடைசி படத்தை ஒரு சாமானியன் வந்து முதல் காட்சி பார்க்கணும்னு ஆசைப்படுறவனுக்கு முடியலையே, அங்கேயும் 2000 போயிட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் அவங்க கண்டுக்கிற மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஊழல் ஒழிப்பேன், நான் தான் மாற்று அரசியல்னு புதுசாக வந்திருக்காரு. இப்போ பொங்கலுக்கு வேற வந்து பரிசு 3000 ரூபா வந்து கொடுக்குறாங்க. இந்த விஜய் ரசிகர்களும் வந்து 3000 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா FDFS டிக்கெட்டு நாங்கள் வந்து சீக்கிரமாக எடுத்துடுவோன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இல்லை, ஒரு குரூப் வந்து நாங்கள் 3000 வாங்க மாட்டோம், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கு. ஒரு குரூப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஜனநாயகம் டிக்கெட் வாங்கிக்கிறோம். இனத்தையாக அதாவது அரசாங்கம் வந்து இந்த 3000 வாங்குறது, பொங்கலுங்கிறது தமிழ்நாடுடைய பண்டிகை, அந்த பண்டிகை எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடணுங்கிறதுக்காக இந்த பொங்கல் பரிசுங்கிறது காலங்காலமாக இருக்குது. இப்போ 1000 இருந்துச்சு, 500 இருந்துச்சு, இப்போ 3000 வரைக்கும் வந்து நிற்கிது. அது இவங்க கேட்குற பாதி பேருக்கு ரேஷன் கார்டு இருக்காது, எப்படி 3000 வாங்குவாங்க? ஓட்டே கிடையாது பாதி பேருக்கு. நேற்று ஒரு தம்பி இன்ஸ்டாகிராமில் ஃபேமிலிஸ்ன்னு போட்டு ஆட்டையை போட்டு போயிட்டான், பல ரூபாயா. இப்படி இருக்கிற தம்பிகள் வந்து இந்த நண்பிகளை என்ன செய்ய முடியும்? அவன் 14 வயசு பையன் வந்து அவன் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த தற்கொலைகளை காரணப்படாத தான் மாட்டையை போட முடியும்னு ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி விஜய் ரசிகர் மாதிரியே தன்னை காமிச்சிக்கிட்டு அதை பார்த்தோன்னே ஃபயர் விட. ஒரு 14 வயசு பையன் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னா பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? அவனுக்கு அக்கௌண்ட்டே கிடையாது பேங்க்கில், அவங்களுக்கு உங்கள் காசு சம்பாரிச்சு கொடுக்கணும்னு சொல்கிறான்னா அதுதான் சினிமா மோகத்தில் வந்து அவங்க மூழ்கி போயிருக்காங்க. இவங்க இல்யூஷனில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே எப்படின்னா கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்படி சினிமா பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து ஒரு படத்தில் வந்து ஒரே பாட்டில் வந்து அடுத்த ஆட்சியை மாற்றிடுவார், ஒரு ஓட்டில் ஆட்சியை மாற்றிடுவார், அமைச்சர்கள் சட்டையை பிடிச்சி இழுத்து வந்துடுவார், உடனே முதலமைச்சர் வீட்டுக்குள்ளே உடச்சிக்கிட்டு போவார் அப்படின்னு படத்தில் பார்த்து அது மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கட்சி நிர்வாகிகள் அப்படி தான் பண்ணுறாங்க. வந்து அவங்க போகிற ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா செம்ம காமெடியாக இருக்குது. வரமா, அம்மா வெளில வைக்கிறையா, என் பிள்ளைய காணானே, உங்கள் குழந்தைய காணாமா வாங்க அப்படின்னு உடனே வண்டியில் ஏற்றிட்டு சரன்னு கூட்டு போகிறான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. முன்னாடி ஒரு கேமரா, பின்னாடி ஒரு கேமரா, 5-6 கேமரா. போது போலீஸ் ஸ்டேஷனில் சார் இந்த அம்மாவுடைய குழந்தைய காணாம், கண்டுபிடிச்சி கொடுங்க, இல்லைனா நானே பார்ப்பேன் அப்படின்னு கூலிங் கிளாஸை போட்டு ஹை ஸ்பீடில் வர்றான். பின்னாடி பாட்டெலாம் போடுறாங்க. டேய் என்னடா நடத்துறீங்க நீங்கள்? கட்சி நடத்துறீங்களா, ட்ராமா கம்பெனி நடத்துறீங்களாடா? அது இன்னொருத்தன் பார்க்குறான். ஒருத்தர் ரோட்டில் போகிறார், அவர் முன்னாடி ஒரு கேமரா, பின்னாடி ஒரு கேமரா, எல்லாம் போகிறாரு. நீ என்ன பிரச்சனை? டியூப்லைட் எரியலையா, நாளைக்கு சரியாக இருப்பாருங்க. அப்படின்னு அடுத்த நாள் டியூப்லைட் போடனே அவங்கெல்லாம் கும்பிட்றாங்க. உடனே இவர் அப்படியே கும்பிட்டுட்டே போகிறாரு. இதுனா கட்சி நடத்துறீங்களா இல்லை ரீல்ஸ் போட்டு நடத்துறீங்களா நீங்கள்? இந்த மாதிரி இல்யூஷன் இருக்கிறாங்கல்ல, இல்யூஷனுங்கிறது கற்பனை உலகத்தில் வாழ்கிறாங்கல்ல, இவங்களை வந்து டார்கெட் பண்ணி ஒரு 15 வயசு பையன் ஆட்டையை போட்டிருக்காங்க. ஃபேமிலிஸ் நீங்கள் வந்து 2000 ரூபா போட்டு 4000 கிடைக்கும் ஃபேமிலிஸ், 4000 ரூபா போட்டால் 5000 கிடைக்கும் ஃபேமிலிஸ் அப்படின்னு இருக்கான். நான் இப்போ வந்து மலேசியா போகிறேன் ஃபேமிலி அப்படின்னு ஒரு பாஸ்போர்ட்டை காட்டுறான். நீ எப்படா அவனுக்கு 15 வயசு பையனுக்கு எப்படா அவனுக்கு டிக்கெட் கொடுத்தாங்க? ஆனால் நம்புறாங்க. அதையும் பாருங்கள், தளபதி என்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு வீடியோ கால், ஒரு ஆடியோ வேறு போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்து 4 பேர் ஃபயர் விடுறாங்க. அப்போ இந்த கூட்டமே வந்து ஒரு கற்பனை உலகத்தில், மாய உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இவங்க நிறையா முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு இவங்க ஒரு பாதிக்கப்பட்டவர்கள், இந்த மாதிரி மாய உலகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவங்க ரியல் லைஃப்க்கு உங்களை கொண்டு வரணும். உலகத்தை பாருங்கள், நிறைய விஷயம் இருக்குது, நிறையா படிங்க, சினிமாக்குள்ளே இருக்கக்கூடிய மட்டும்தான் வாழ்க்கை கிடையாதுன்னு கொண்டு வரணும். அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து 2000 இல்லை 5000 இல்லை எவ்வளோ கொடுத்தாலும் வாங்குகிற அந்த போதை அடிக்கிறவன் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஒயின் ஷாப் கடை அடிச்சிட்டாங்கன்னா பிளாக்ல 1000 ரூபா கொடுத்து வாங்கிடுவானுங்க. குவார்டர் பாட்டில் 500 ரூபா கூட வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் இது ஒரு அடிக்ட், ஒரு சினிமா அடிக்டில் இருக்கிறவங்க தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ ஜனநாயகம் படம் வந்து முழுக்க பகவத் கேசரியோட ரீமேக் அப்படின்னு சொல்லப்படுது. அதேமாதிரி ஜனநாயகனோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே வந்து பகவத் கேசரியோட ட்ரெய்லரும் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ அந்த படமும் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. பகவத் கேசரி ட்ரெய்லர் மட்டும் இல்லை, பகவத் கேசரி படமே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. எல்லா பேரும் பாதி பேர் அந்த படத்தை பார்த்தாங்க. அதை ஓடிடியில் போட்டிருக்காங்க போல், அது டப் பண்ணி வர படம் வேறு இருக்குது போல். அது அதனால் ஜனநாயகன் பார்த்தா ஜனநாயகன் ட்ரெய்லர் இதையும் போட்டு மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. கையில் கட்டுற வாட்சிலேருந்து கையில் வச்சுருக்கிற அருவா முதற்கொண்டு அதையும் அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ரீமேக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு உங்களுக்குன்னு கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டாக இருக்கா இல்லையா? அதுக்கு அப்படியே பண்ணணுமா? அதுக்கு இந்த ரீமேக் படம் பண்ணுறதுக்கு ஒரு சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு டேரக்டர் இருந்தார். அவர் ரீமேக் படமாக தான் பண்ணுவார். திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு காட்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. கதாநாயகி ஒரு மஞ்சள் கலர் காரில் மேலே உட்காந்துட்டு வர மாதிரி ஒரு காட்சி தெலுங்கு படத்தில் இருக்குது. அந்த பிராண்ட் கார் வந்து அந்த ஊரில் இல்லை. அதனால் ஷூட்டிங் நிப்பாட்டிட்டு சென்னையிலேருந்து அந்த காரை வர வச்சு எடுத்தார். இந்த மாதிரி அப்படியே ரீமேக் பண்ணணும்னா அதை அப்படியே எடுக்கணும் அப்படின்னு இருந்த ஆட்கள்லாம் விஜய் மாதிரியான ஒரு படத்தில் ஒரு கதையை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் அது மேலே வேறு ஏதாவது இந்த பகவந்த் கேசரியே தமிழில் பல படங்கள் வந்துருச்சு.
பல படங்கள் தமிழில் பார்த்துருக்கோம். ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்குறது வைக்கிறது நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இங்கேருந்து பரனில் கடந்த கதையை தூசி தட்டி தான் அவங்க பகவந்த் கேசரி எடுத்திருக்காரு. பகவந்த் கேசரியை தூசி தட்டி எடுத்து வந்து இவங்க அதை அப்படி இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது கடைசி படம் அவருடைய அரசியல் சொல்கிற படம் ஒரு வித்தியாசமான ஒரு அட்டம்ப்ட் புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஏன் போய் அவங்க தெலுங்கு படத்தில் மாட்டினாங்கன்னு தெரியல. அப்போ முழுக்க முழுக்க அந்த படத்தை அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. வாலியா ரோலில் வாலியாவுக்கு பதிலாக இவர் நடிச்சிருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி எல்லா சீன்ஸும் அந்த ஷார்ட்டு பின்னாடி வச்சுருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டி முதற்கொண்டு அப்படியே தான் பண்ணியிருக்காங்க. அதில் ஸோ விஜயோடைய ரசிகர்களும் வந்து கேசரியாக இருந்தாலும் பரவாயில்ல, பிரியாணியாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் விஜய் அவர்களுடைய படத்தை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதாக இருந்தாலும் சாப்பிடுவாங்க, அது வேறு விஷயம். கேசரியாக இருந்தாலும் சரி, அது வந்து பிரியாணியாக இருந்தாலும் சரி, வேறு எதாக இருந்தாலும் விஜய் படம்லாம் பார்த்து தருவாங்க, சாப்பிட்ருவாங்கன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். ஆனால் காமன் ஆடியன்ஸ் ஒன்று இருக்கும்ல. இன்றைக்கி நீங்கள் 150 கோடி ரூபா சம்பளம் அவர் கொடுக்குறீங்க, பிஸ்னஸாகவே பேசுவோம். 150 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறீங்க, 100 கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பீங்க, இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணியிருக்கீங்க. அப்போ தயாரிப்பாளர்னு பார்க்குறப்போ ஒரு 300 கோடி ரூபா அந்த படத்தை 350 கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. விஜய் ரசிகர் மட்டும் பார்த்தா அது படம் ஓடிடுமா? இப்போ பெரிய நடிகர்கள் பண்ணக்கூடிய எல்லா தப்பும் அதான். நம்மளுடைய ஆடியன்ஸ் மட்டும் பார்த்தா போதும், அவங்கள திருப்திப்படுத்தினா போதும். காமன் ஆடியன்ஸ் ஒன்று வேணும்ல. இப்போ எல்லாருமே விஜய் ரசிகரா? எல்லாருமே டெய்லி படம் பார்க்குறவங்களா? எந்த படம் போட்டால் எந்த குப்பையை போட்டாலும் போய் உட்காந்து பார்த்து வர ஆட்களா? பொங்கல் ஹாலிடேஸ் வருது ஒரு வாரம், இப்போ ஃபேமிலியோடு இருக்கப்ப எந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சாய்ஸ்னு வரப்போ 2 படமும் ஒரு சாய்ஸ் இருக்குது. இப்போ எந்த படத்தை பார்க்க போகிறாங்கன்னு தெரியாது. அப்போ இது முழுக்க முழுக்க வந்து விஜய் ரசிகர்களை மையப்படுத்தி விஜய் ரசிகர்களை குஷிப்படுத்தி ஒவ்வொரு சீன்லையும் தியேட்டரில் கிளாஸ் பண்ணணும், டான்ஸ் ஆடணும், வைப் பண்ணணும், இறங்கி வந்து இது பண்ணணுங்கிறத மட்டும்தான் நோக்கமாக எடுக்கிறாங்களே ஒழிய காமன் ஆடியன்ஸை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த படம் தெலுங்கில் எப்படி போகும்? பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 350 கோடி 400 கோடி ரூபா வரைக்கும் இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படத்தை எடுக்கிறதா இருந்தால் பிஸ்னஸ் வைஸ் இந்த படம் வந்து எப்படி அவர் கை கொடுக்கும்? தெலுங்கு படத்தில் நீங்கள் அப்படியே அங்கே ஆல்ரெடி ஒரு தமிழ்லேருந்து ஒரு பல கதைகள் எடுத்து மிக்ஸ் பண்ணி போட்டு தெலுங்குல ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை வாங்கிட்டு வந்து இங்கே பண்ணிவிட்டு திருப்பி அந்த படத்தை நீங்கள் தெலுங்கு ரிலீஸ் பண்ணி எப்படி பார்ப்பாங்க? இப்போ மலையாள ஆடியன்ஸோ கர்நாடக ஆடியன்ஸோ இந்த படத்தை எப்படி அவங்களுக்கு கனெக்ட் ஆகும்? அவங்க விஜய்ங்கிற ஒரு மாசை தவிர்த்துட்டு அந்த படமாக அவங்க பார்க்குறோம் அப்படி தானே பார்ப்பாங்க. விஜய் மாஸ் தமிழ்நாட்டுக்கு தெரியும், தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு தெரியும். விஜய்ங்கிற ஒரு மாஸ் ஹீரோவை பற்றி மற்ற மாநிலங்களுக்கு ஹிந்தியிலே எடுத்துகிட்டு எப்படி தெரியும் உங்களுக்கு? அப்போ இது வந்து பிஸ்னஸ் வைஸ் வந்து பாதிக்கும். அது விஜய் ரசிகர்களுக்கு திருப்திகரமான படமாக இருக்கும், அவங்க என்ன பண்ணாலும் பார்ப்பாங்க. விஜய் ரசிகர் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு இல்லையா? அந்த அவங்க வந்து கொண்டாடுவாத்தான் செய்வாங்க. அவங்களுக்கு அஜித் படம் வந்துச்சு, அந்த படம் எப்படி இருந்தாலும் பார்ப்பாங்க. ரஜினிகாந்த் படம் வந்து எப்படி இருந்தாலும் பார்ப்பாங்க. அந்த ரசிகர்களுக்கு அவங்களுக்கு வந்து வெறும் ஃபோட்டோ காமிச்சா கூட பார்த்துட்டு வருவாங்க. காமன் ஆடியன்ஸ்னு போகும்ப்போ அந்த படம் அடி வாங்கும், பிஸ்னஸ் பண்ணுறப்ப அங்கே அடி வாங்கும், அதர் ஸ்டேட்டில் அடி வாங்கும், இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ அவங்க அதெல்லாம் தாண்டி நான் சொல்கிற விஷயத்த மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு ப்ரொபகண்டா மூவியாக தான் அதை நான் பார்க்குறேன். இந்த ஜனநாயகன் படம் விஜயோடைய கடைசி படமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. இதை நீங்கள் எப்படி? 100% கடைசி படம் கிடையாது. அடுத்த படம் பண்ண போகிறாரு. நெல்சனுடைய உதவியாளர் தொட்ட கதை கேட்டுட்டு இருக்கிறாரு. அநேகமாக ஜூலை ஆகஸ்ட்டில் அந்த படத்துக்கான அறிவிப்பே வரும். அதை விஜய் ரசிகர்கள் கவலைப்பட வேணாம். தளபதி திருப்பி நடிப்பார். திருப்பி நம்ம ஃபயர் விடுறோம், மாஸ் பண்ணுறோம், ரீல்ஸ் போடுறோம், தியேட்டரை பிளாஸ்ட் பண்ணுறோம், வைப் பண்ணுறோம். அனிருத் இதே மாதிரி பாட்டெலாம் போட்டு கொடுப்பாரு, நம்ம ரீல்ஸ் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நண்பா நண்பிகள் யாரும் கவலைப்பட வேண்டாம், நம்ம தளபதி திருப்பி நடிக்க வர்றாரு. அதனால் வந்து உறுதியாகவே சொல்லலாம். அது தேர்தலுக்கு அப்புறமா கண்டிப்பாக அவர் வந்து தேர்தல் எப்படி இருந்தாலும் நடிக்க வருவார். அவர் எப்படி சும்மா இருப்பார்? பார்த்தீங்களா, ஒரு எலெக்ஷன் மீட்டிங்கில் எவ்வளோ நேரம் நிற்கிறார்? 5 நிமிஷம் இருப்பாரா, 10 நிமிஷம் இருப்பாரா? ஆடியோ லான்ச் எத்தனை மணி நேரம் உட்காந்தார்? 7 மணி நேரம் உட்காந்தார். அப்போ அவருக்கு அதுதான் பிடிக்குது. ஒரு தத்துவமே இருக்குது, உனக்கு எது பிடிக்குதோ அதை செய் அப்படின்னு தானே இருக்குது. உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சுட்டு போக வேண்டியதானே. டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், நண்பா நண்பிகளுக்கு அப்படியே ஃபயர் விடலாம், சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணாலும் கை தட்டுவாங்க அவங்க. அதை மட்டும் செஞ்சுட்டு போகலன்றேன். உங்களுக்கு தான் அரசியல் வரவும் மாட்டேங்குது, பிடிக்கவும் இல்லை. அரசியல் மேடையில் 5 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியல. ஆடியோ லான்ச்சில் 5 மணி நேரம் உட்காந்துருக்காரு. அப்போ அதுதான் அவங்களுக்கு பிடிக்குது. அவங்களுக்கு பிடிக்கிறத செஞ்சுட்டு போக தானே. வாழ்க்கையை கொஞ்ச நாள் தானே, பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போங்களேன். ஒரு டான்ஸ் ஆடுறோமா, பாட்டு பாடினோமா, விசில் அடித்தோமா, நீங்கள் என்ன பண்ணாலும் கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் வேறு இருக்காங்க பின்னாடி. தளபதி தான் உலகம்னு நினச்சிருக்காங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட இப்போ அரசியல் எம்எல்ஏ எம்பி ஆகலாம் மாதிரி இருக்காங்க. நேற்று கூட ஒரு இதில் கேட்டாங்க, இந்த மாதிரி அந்த தம்பி இந்த கொடுவை அன்பா, அந்த கொடுவை அன்பு இப்படியே பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் என்ன ஆவார்னு கேட்டாங்க. ஒன்றும் ஆக மாட்டார், நாளைக்கு டிவிக்கெல்லாம் உறுப்பினர் ஆவார். அவர் வளர்ந்து வந்தால் தம்பி கொடுவை அன்பு அவர்னு விஜய் நாளைக்கு பேசுகிற கூட செய்யலாம். இதுதான் அவங்களுடைய, அதான் சொல்கிறேன், அவங்க வந்து ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ரியல் லைஃபுக்கு வந்தால் தான் தெரியும். கடைசி படம்ங்கிறது வந்து கண்டிப்பாக அவருக்கு எண்டு கார்டே கிடையாது. எண்டு கார்டு போட்டு எகத்தாளம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க. அடுத்த படம் கண்டிப்பாக நடிக்கிறாரு. தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு அறிவிப்பு வரும். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை நன்றி.